உனக்கு முகங்கேறெல்லாம் ஐயோ எந்தரை வீதி வாசத்தை தங்கமே அண்ணா மலையே சரிஞ்சாலும் மாறி தாங்க முடியும் கருமலையே சரிஞ்சாலும் கைதாங்க முடியும் உம்புறவி அண்ணமாருக தாயாக அண்ணனும் தந்தையாக தம்பி சங்கரன் நாங்க இருக்கிற போதும் எதுக்கம்மா கவலைப்பட வேணுங்கிறது வெடியால போதும்ங்கிறது பொழுதோட அத்தனை கொண்டு வந்து தருவதற்கு நாங்க இருக்கிறோம் நீ ஏம்மா அண்ணம்புகள் இப்படி அழுது கொண்டு இருக்கிற என்னம்மா காரணம் அண்ணா என்னதான் 1000 பேர் நடத்த போது கற்றவர்களுக்கு தெரியுமா இந்த கல்வியினுடைய பெருமை தங்கமே பிள்ளையை பெற்றவர்களுக்கு தான் தெரியுமா அந்த பிள்ளையினுடைய அருமை என்ன சொல்லுவாங்க ஆமா அது போல தங்கமே தாய் தந்தையார்கள் தானே நம்மளுக்காக எத்தனை கஷ்டப்பட்டு நம்மளை ஈண்டெடுத்த தாய் தந்தையார்கள் நாம சின்னஞ்சிரசு இருக்கிற போதே இப்படி மாண்டுட்டாங்களே என்ன தாய் தந்தைதான் அதனால தாய் தந்தையார் மாண்ட கவலைத்தானே அண்ணா ஐயோ எனக்கானது நான் அண்ணும் மகனே எனக்கு நெருங்கி வளர்ந்து இருக்கு அண்ணன் எனக்கு நெஞ்சு நம்ப பூத்தி இருக்கு நெஞ்சு நம்ப பூத்தி இருக்கு அண்ணனுக்கு நெருங்கி வளர்ந்து எம்போராவி என்னர்களே நெஞ்சு நம்ப பூத்து இருக்கு நெஞ்ச விட்டு சொல்வேன் என்னர்களே ஐயோ உனக்கு நெஞ்சோம் வளருவண்ணா நித்தம் கொஞ்சம் வருவண்ணா நெஞ்சா விட்டு சொல்லும் அண்ணா சிரிக்க திருமோகமே எங்க பெரிய நயம் போராவி வேட்டா அண்ணா அங்கமே நான் என்ன செய்வேனுங்க அண்ணா உங்களுக்கு எனக்கு கூழு தரிக்கு அண்ணா இந்த குங்கு மாந்தோ பாசையும் அங்கமே கூழுன்னு தரிக்கு மலக்கும் குங்குமாந்தோ பாசையும் ஐயோ இந்த குங்கு மாந்தோப்பு கூட அங்கமே அண்ணா எனக்கு கோதாரு
குசாமே கருவரும் குங்குமந்தோப்பு கோளையும் அண்ணா எனக்கு குசாமே கருவாரு குசாமை கருவாரு வந்துருச்சுங்க. ஆமா ஐயோ எனக்கு இந்த குசாமே கருக்குள்ளை அண்ணா எனக்கு அந்த கோலம் தேவோரப்பும் மாறு நமக்கு கோணமானதாகி வரும் கொலையும் நம்மளுக்கு குழந்தைய பேரப்பும் அது நம்ம கோணமானதாயும் அது ஐயோ நான் இந்த கோலம் தேவோரப்பிடத்தில் அண்ணா நம்மளை என்ற இடத்தோ இந்த கோணமானதாகி இடத்தில் நம்ம கோணமானதாகி இடத்தில் கோணமானோதா இடத்தில் நம்ம கோணமானோதா இடத்தில் மனசுல இருக்கிற கோதி வீணையே சொல்லிட்டா தங்கமே அண்ணா இன்னைக்கு கோயம்மானது நான் இந்த கோலகாரி நெஞ்சோனரேன் கோடை மாலை ஒதுங்கு இந்த கோலகாரி நெஞ்சோனரு கோலையாரோ நெஞ்சோனரு தங்கமே ஐயோ நம்மளுக்கு தானு தரிச்சா தங்கமே நம்மளுக்கு இந்த சந்திரன ரொப்பதை சந்திரன ரொப்பதை தங்கமே தங்கமே நம்மளுக்கு ஜாலாசாலான்னு காத்தடிச்சா தங்குவா இந்த சந்தானமாந்தோ பசகி சந்தானமாந்தோ பசகி ஐயோ இந்த சந்திரன ரொப்புக்குள்ளை அண்ணா நம்மளுக்கு ஒரு சாயங்காலம் கருவாரு சாயங்காலம் கருவாரு அந்த சந்தானமாந்தோப்பு கோலேதும் நம்மளுக்கு சாயங்காலமாங்கருவாரு சாயங்காலங்கருவாரு ஐயோ நம்மளுக்கு அந்த சாயங்காலம் கருக்குள்ளே தங்கமே அண்ணா எனக்கான ஓர பூவாரு நம்மளுக்கு அன்பானி வரும் சாயங்காலந்தோப்பு கோலேதும் அண்ணா எனக்கு ஞானோ போறப்புவாரு அன்பானோதாய் வரும் ஆனந்தான ஓரப்பு கிட்டோம் நம்மளை எந்த அன்பானோத இடத்தில் அன்பானோத இடத்தில் போறப்பிடத்தில் நம்மளை பெற்றோர் அன்னைக்கு அன்பானோத இடத்தில் அன்பானோத இடத்தில் மனதில் இருக்கிறதா சொல்லிட்டோம் அண்ணா அண்ணா எனக்கு இந்த சாமி வாடலொருந்து நட்டல சாதியாரி நெஞ்சோனர்வே சாதியாரி நெஞ்சோனர்வே சாரி பாடலொருங்கு அண்ணர்களா இந்த சதியாரி நெஞ்சோனாரு சதியாரி நெஞ்சோனாரு நாளான பேருப்பட்டதாய் தந்தே அண்ணா தங்கமே நான் என்ன செய்வேன் அண்ணா அழுக வேண்டாம் தங்கமே இதுக்காக வாரளவு கண்ணீரை மாறளவு சொல்லிட்டு என்னாரும் எழுதலாம் மாணவி ஒருபோதும் எழுந்து வரப்போவதில்லை நம்ம தாய் தந்தைன்னு சொன்னா நம்ம நினைச்ச 4 ரொம்ப நினைச்சு 90 செண்டு 60க்கு 60 செண்டு குறக்கு 60 செண்டு 90 செண்டு பழுத்து பழமாகி அந்திகாலமாகி போயிட்டாங்க அதை நினைச்சு அல்லும் பகலும் நீ அழுது கொண்டு இருந்தா என்ன தம்பம் பண்ணுவது என் புறவி அண்ணா தங்கமே மறக்காமல் என்னாலே இருக்க முடியலையே தங்கமே உனக்கு என்கிற போது அந்த மாதிரி கதானதங்க ஆகி தாய்க்கு தாய் தந்தைக்கு தந்தை நாங்க இருக்கின்ற பொழுது எனக்கு அதை
அண்ணனுண்டு அண்ணனுண்டு கலங்காதே என்று சொல்லி உறவி அண்ணரோ என்று சொல்லியே தங்கத்துக்கு கண்ணீரே கண்ணீரே தான் போடத்தான் தான் போடத்தான் கலங்காதே கலங்காதே என்று சொல்லியே என்று சொல்லி என்று சொல்லி கண்ணீர் தான் கவலைப்பட வேண்டாம் தங்காய் நினைச்சா படியாத நியமிச்சா கச்சாய் வேணுங்கிறத வெடியால போதுமுங்கிறத ஒழுதோட போதிச்சு கொடுக்க நாங்க இருக்கிற போது நீ கலங்கலாமா கல்லையில வந்தாலும் கையிலாங்க நாங்க இருக்க மாறியத வந்தாலும் மாறுதாங்க நாங்க இருக்க மலையேத வந்தாலும் மாறுதாங்க நாங்க இருக்க அங்கவே கவலைப்பட வேண்டாம் அம்மா நாங்க இருக்கின்றோம் அங்க வேண்டாம் என்று சொல்லும் போது என் புறவை அண்ணா என்னதே ஆயிரமே இருந்துட்ட போதிலும் நீங்க தானே பகட விளையாடு பண்ணாங்க சாவடியிலே சென்று அத்தமல மைத்தனரோடு பகட பண்ணாங்க விளையாடுவீங்க அப்படி பகட விளையாடும் போது இந்த கவலை இப்ப மனசுல தோணாது. அதே நேரத்தில் அண்ணன் ஆனவர் தான் உடனே அண்ணனிடத்துக்கு வரும்போது அண்ணனும் தம்பியும் 2 பேரும் கலந்து உரையாடுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த கவலை மனசுல தோணாது. அண்ணா அண்ணம்மா நஞ்சடைஞ்சா ஐயோ தம்பி நம்போயாரு தம்பி மானஞ்சடைஞ்சார் அண்ணன் போயாரு பிறந்த தங்கை மானஞ்சடைஞ்சா நான் ஆதிடத்தில் சொல்வேன் கோழி மனஞ்சடைஞ்சால் குப்பையை பறக்கி குப்பையில போயாது மாடு மனஞ்சடைஞ்சால் மந்தையிலே போயாது. அண்ணா தங்கமே ஆனந்த தங்கை மனஞ்சடைஞ்சால் 6 இடத்திலே போய் சொல்வேன் அண்ணா 6 இடத்திலே சொல்லுவேன். தங்கமே இன்னெல்லாம் சொன்னால் இப்படி அழுது கொண்டு இருக்கையே தாயாக அண்ணனும் தம்பி சங்கராக நாங்க இருக்கிறோம். இந்த நாட்டில் உனக்கு என்ன வேணும்? வேணுங்கிறது வெடியால போதுமுங்கிறது பொழுதோடும் அந்த மாதிரி துப்புனை எச்சவத்துவது போல உனக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கிறோம். இதுக்காக நீ அஞ்சலாமா தங்கையே? ஆனா அண்ணா இந்த கவலைகள் எல்லாம் மறந்திருக்க வேண்டுமானா என்ன மேல பார்த்தா மானம் கீழே பார்த்தா பூமி இந்த பூமிக்கு மேல மானத்துக்கும் கீழே வானம் பிறந்த இந்த வையக நாட்டிலே எங்க என்ன இருந்தாலும் சரி எந்த பொருள் வேணும்னாலும் சரி வேணும் என்கிறத கேட்டால் உடனே கொண்டு வந்து கொடுப்பேன்னு சொல்றீங்களா? அங்கவே அண்ணா என்னார தாய் தந்தை நினைச்சு அழுது கொண்டே இருந்தீங்கன்னா என்ன பண்றது? உனக்கு என்ன வேணும் அதையாவது கேளம்மா. அண்ணா தங்கமே அப்படி அண்ணா இந்த கவலைகளை எல்லாம் நான் மறந்து இருக்க வேண்டுமானால் மறந்து இருக்க வேண்டுமானால் நீங்களெல்லாம் வச்சுக்கணும் ஆளு கொஞ்சம் ஆனா என் பொறவை அண்ணா தங்கமே அணிப்பெண்டுகள் மணிப்பெண்டுகள் அண்ணன் வந்து சூரியனே உட்கார்ந்து ஆடிக்கொண்டு இருக்கிற நேரத்திலே ஒரு ஓது இருந்தாலும் ஒரு ஓது சொல்றாங்க அம்மனி தங்காய் தங்கமே நீங்க இருக்கிற அழகு என்னடா நீ வந்த ஆரம்பிக்குது பயம் பெருசா போச்சு. அங்கேயே போய் உட்காந்து போகணும் பயம் பெருசாயிடுது. ஆனா நான் மறந்திருந்தாலும் கூட உங்க தாதிமார்கள் சொல்றாங்க உங்க அண்ணமாருடைய ஆட்சிக்கும் சரி நீங்க இருக்கக்கூடிய அழகுக்கும் அந்தஸ்துகளுக்கும் இன்னும் கொஞ்ச நாள் உங்க தாய்தாரிய தந்தையார்கள் இருந்து பார்க்காம போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி தாதிமார்கள் எனக்கு ஞாபகப்படுத்தி விடுறாங்க. அதனால என்ன இந்த கவலையை நான் ஒரு சமயம் மறந்திருக்க வேண்டுமானா தங்கமே அண்ணா யோசனைங்க அண்ணா என்னம்மா யோசனை சொல்லு, தயங்க வேண்டாம். தன்னண்ணா நானே நன்னா தன்னே நன்னா நானே நன்னா நானே நானே நன்னா அண்ணா
அங்கிருந்து அபிமானம் பச்சை கிளி வாங்கும் அங்கிருந்து கவிவாளம் அண்ணா அங்கிருந்து கவிவாளம் அண்ணா பச்சை கிளி கொண்டு வாங்குவா கூட இருந்து அகிலையேடோ அண்ணா கூட இருந்து கொஞ்சம் வாங்கும் எனக்கு கொஞ்சம் பக்கிருந்து விளையாடுவதற்கு பச்சை கிளியும் கூட இருந்து விளையாடுவதற்கு கொஞ்சம் கிளியும் அண்ணா தங்கமே மான் மயிலினங்களை கொண்டு வந்து கொடுத்தார் இந்த மாளிகையிலே வச்சு நான் விளையாண்டு கொண்டு இருந்தா ஒரு சமயம் இந்த கவலை மறந்திருக்குமான்னு நினைக்குது தங்கமே அண்ணா இந்த கிளிக்குஞ்சுக்காகவா அண்ணமார்களை உடனடியா பார்க்க வேணும்னு சொன்னேன் அண்ணா இந்த கிளிக்குஞ்சு உனக்கு கிடைக்காதா கிடைக்குமா அடிப்பெண்ணுக வெடிப்பெண்ணுக மூக்கி கரிப்பிக முன்னோடு இந்த ஆதிகளும் அங்கமல பெண்ணுகள் அலமேல இந்த ஆதிக இருக்கிறாங்க அவி கிடக்குறாங்க அண்ணா அண்ணா நம்ம சாம்புக வீரபாகட சொல்லியிருந்தா கூட ஒரு கிளிக்குஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் சாதி கிளிக்குஞ்சுக்கு தேச விவசாயம் செய்யக்கூடிய அண்ணமார்களை வர சொல்லி கிளிக்குஞ்சு கேட்கறியாங்க சாதி இருக்குது இந்த சாதி இருக்குது சாதி இருக்குதுன்னு அண்ணா அது அண்ணாடு பாக்குற மூஞ்சியவே பார்க்க எப்படிங்க என்ன இருக்கு உனக்கு கிளிதானே வேணும் அவியனைய மறந்தாலும் கூட ஞாபகப்படுத்துறாங்க அதனால அதெல்லாம் வேண்டாங்க அவிகளுக்கு வரலாம் இப்படி கிளியரசை வச்சு நான் அனல் உங்க தூரியில் உட்காந்து மணி மேலையும் தோல் மேலையும் வச்சுக்கிட்டு ஐயோ நான் அப்படி ஆடி விளையாண்டா எனக்கு இந்த கவலை மறக்கும்னு தோணுதுங்கண்ணா கிளி வேணும் கொண்டாங்க அம்மா தங்காயி இது என்ன ஒரு பெரிய காரியம் போன்றி வளநாடு முழுவதையா சீமையில தானே ராமாங்கிற களஞ்சியம் இருக்குது லட்சுமாங்கிற திரவியம் இருக்குது தங்காயி உனக்கு ஒரு சீக்கிரமாக போறப்போ தங்காயி தங்கத்தை குறுக்கி எல்லாம் தங்கத்தை உரைக்கி உனக்கு தங்கத்தான் தங்காயி உனக்கு தகுந்த கிளியாரம் செய்து கொடுக்கணுமாமா இல்லாம கிடக்குது தங்கத்திலேயே கிளி செய்தாரா நம்ம கம்மியான வேலை அண்ணா தங்கமே தங்கத்தால வெள்ளியால முன்னால விதவிதமான கிளிகளை நீங்க செஞ்சு கொடுக்குறீங்க ஆமா ஏன்னா நம்ம தாய் தந்தையாருங்க சம்பாரிச்சு வச்சுட்டு போயிருக்கிறாங்க முத்து வயிறு உரியும் என்பது முகடு முத்து களஞ்சியம் இருக்குது விளையாடுற கணக்கு செஞ்சு கொடுத்தா நான் அதை வச்சு முன்னால வீதியில் உட்காந்து நம்ம தங்காயோட சின்ன பிள்ளைய கூட உட்காந்துக்கிட்டு இப்படி விளையாண்டுக்கிட்டு இருந்தா ஏனுங்கண்ணா விளையாடு தடத்துல ஓரவி வாரவி எல்லாம் பார்ப்பாங்க சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க நாங்கெல்லாம் தேருக்கு போயிருந்தோம் தேருக்கு அந்த தேருக்கு போயிட்டு விளையாடுறதுக்கு வேணும்னு சொல்லி சரி மண்ணாலையும் மரத்தாலையும் இப்படி விளையாட்டு பொருட்களை எல்லாம் வாங்கியாந்து கொடுத்தோம் என்ன அண்ணமா இருக்குன்னா சும்மாவா அவி சம்பாதிச்சிருந்தா தெரியும் அவன் சம்பாதிச்சாத்தானே அவனுக்கு தெரியும் அவி ஐயன் அம்மா தேடி வச்சுட்டு போகும் நம்ம பார்க்காட்டியும் போது என்றதை பாரு அப்படின்னு பெருமையே ஆற்றக்கொசரம் தங்காளுக்கு பாரு கிளி செஞ்சு கொடுத்துருக்கிற அந்த மாதிரி தங்கத்திலே நாம் இருந்தானே மேல தரணிய தரணிய தீருவா கத்திலே அண்ணா மேகந்தாங்களே அண்ணா பொண்ணால் இருந்தாங்களே தரணமாவே தீருவா பொன்னாலையும் தங்கத்தாலையும் மிகுந்தோம்னு சொல்லி இப்படி வெள்ளியிலையும் தங்கத்திலையும் எல்லாம் இப்படி விதவிதமா செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க பாரு அப்படின்னு பேசிட்டு போனா காரம் பொறுக்காத இந்த காராள வம்சத்திலே வந்து சொல்ல பொறுக்காத சூரிய குல வம்சத்திலே இருந்த நாமல் என்ன ஒரு இழுவி சொல்லுக்கு ஆளாக முடியுமா அதனால அண்ணா தங்கமே என் பொறுப்பு பெரியண்ணா தங்கமே அந்த கிளி வேண்டாங்கண்ணா எனக்கு அந்த கிளி வேண்டாங்கண்ணா எனக்கு அம்மாளே விடு
தங்கத்திலே வேண்டாம் கண்ணா எனக்கு அப்பாலே அதை நீ விடு. தங்கத்திலையும் வெள்ளியிலையும் செஞ்சு கொடுத்தா வேண்டாமா? அதெல்லாம் கொண்டு போய் வைங்க, நீங்களே வச்சுக்கோங்க. தங்கமே என்ன மாதிரி அம்மா தங்காயினி, உனக்கு தங்கத்திலே ஒன்னாலையும் வெள்ளியால கிளி வேண்டாம்ங்க. உனக்கு ஒரு சீக்கிரமாக வரும் தங்காயே. அரசு அமாரங்கிலி அரசு தங்கோ அங்கிலி அரசு அண்ணாருக கொண்டு வரும் வெள்ளாங்குளம் காட்டிலே ஆயிரக்கணக்கான இளைஞரானது அரசு மரத்திலே குஞ்சுதாரத்துறையாடு தங்காயி. உனக்கு அதிலே 2 கிளி குஞ்ச கொண்டு வந்து கொடுக்கிறோம். ஆலாமரம் அரச மரத்திலே இருக்கக்கூடிய கிளியரசை கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்றீங்க. ஆமா, அல்லது செல்லாண்டியம்மன் கோயில்ல ஆயிரக்கணக்கான கிளிகள் முட்டை இட்டு குஞ்சு பொறிச்சு அங்க நிறைய ஆயிரக்கணக்கான கிளி இருக்கிறது. கோவரத்து கிளி கொண்டு வந்து கொடுக்கிறேன் சொல்றீங்க. ஐயோ அண்ணா தங்கமே என்ன இருக்கு, என்ன சொல்றீங்க அண்ணா? அண்ணா அந்த கிளியரசு வாருங்களும் பொறுத்து அண்ணா அரசம்மாரோ அரசம்மாரோ கிளியரசு கண்ணா கிளியரசு கிளியரசி கண்ணா கிளியரசி நாட்டிலே அரசிக்கு அரசுக்கு அகருங்கோ அண்ணா அகருங்கோ கிளியரசி கண்ணா கிளியரசி கிளியரசு கிளியரசு நாட்டியம் அரசுக்கு போய கிளியே கிளி கொண்டு வந்தார் என்ன கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் கொண்டு வந்தாட்டிய கோட்டைக்கு கோட்டைக்கு அகண்ணா கொண்டு வந்தார் கொண்டு வந்தார் என்ன கொண்டு வந்தார் கோட்டைக்கு கோட்டைக்கு அண்ணா என்பூரவி அந்த கிளி வேண்டங்கண்ணா எனக்கு வேண்டங்கண்ணா வேண்டாங்கண்ணா எனக்கு வேண்டாங்கண்ணா அப்பாரே அப்பாரே தள்ளி விடுவேன் தள்ளி அந்த கிளியா அந்த கிளிய வந்தாங்கண்ணா எனக்கு வேண்டாங்கண்ணா வேண்டங்கண்ணா எனக்கு வேண்டங்கண்ணா அப்பாரே அப்பாரே தள்ளி விடு கண்ணா என் மூரவியா அந்த கிளி வேண்டங்கண்ணா அவை அப்பாரே தள்ளி வீடு அப்பாரே தள்ளி விடு அண்ணா தங்கமே. இந்த கிளியரசை எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பார். நான் அனகுஞ்ச தூரியிலேயே உட்கார்ந்து கொண்டு சரி அந்த மடியிலே எடுத்து இந்த கிளியை வைத்துக் கொண்டு அல்லது தோல் மேலே வைத்துக் கொண்டு சரி அண்ணா நான் ஆடுகிற போதுங்க சரி இந்த கிளியரசானது பாருங்கள் அண்ணா அண்ணா எனக்கு தன்னானோ
சொல்லி கவியே கவி வந்து பாடா தன்ன பாட தன்னா தன்னானோ என்று சொல்லி என்று சொல்லி தகும் தகவியே தந்தோகவியே வாடா அதோ வாடாதே என்று சொல்லி எனக்கு தெரிந்த கவி பாடன்னா அதத்தில் இடம் என்று சொல்லி தெலுங்கு கவி வாடாதே அந்த கீழி வேண்டாம் கண்ணா ஐயோ எம்போடவி ஒன்னேரண்ணா அப்பாலே தள்ளி வீடு அம்மா தங்காயி எனக்கு இந்த கிளியில வேண்டாங்கண்ணா அரசமரம் கிளியரசு நம்ம அரசுக்கு ஆகாது செல்லாண்டியுடைய கோவரத்து கிளி நம்ம கோட்டைக்கு ஆகாது தங்கத்திலே பொன்னால வெள்ளியால கிளிகள் வேண்டாமுங்க அம்மா தங்காயி இந்த கீகரை மேகரை 32 வாளையத்திலே வரம்மா உனக்கு ஏற்ற கிளியானது வரம்மா தங்காயி அம்மா உனக்கு மேற்கு இருக்கு மேற்கு இருக்கு கிளி வேணுமா உடன்பிறப்பு உனக்கு ஒரு சீக்கிரமாக தங்காயி மேற்கே இருக்கும் கிளியானது கொண்டு வந்து கொடுக்கிறோம் உனக்கு மேனாட்டு மான கொண்டு வந்தாங்க கவலை இல்லாமல் வச்சு விளையாது மேற்கே இருக்கும் கிளியும் மேனாட்டிலே உள்ள மான்மையினை கொண்டு வந்து கொடுக்கிறீர்களா ஆம் தங்கமே வாங்கிக்கலாமா அண்ணா மேற்கே இருக்கிறவர்களையும் மேனாட்டு மானியம் கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு செஞ்ச கவி பாருமா அப்புறம் அண்ணா அண்ணா எனக்கு மேற்கே இருக்கு கிளிகளெல்லாம் கிளிகளெல்லாம் எனக்கு அப்பாலே தள்ளி வீடுங்க அப்பாலே தள்ளி வீடு அம்மா தங்காயி உனக்கு மேற்கே இருக்கும் கிளியும் மேலாட்டு வானம் வேண்டாமா அது மேடா அந்த நாட்டு பாசை தானே பேசு ஓஹோண்ணா போனா கேரளா போயிட்டார என்னென்னமோ சொல்றாங்க நம்மளுக்கு என்னன்னு புரியுதா ஏன் புரியாது அதனால ஐயோ அண்ணா போய் அது அந்த நாட்டு பாசை தான் பேசும் அதனால வேண்டாங்கன்னு எனக்கு அம்மா தங்காயி கிழக்கு இருக்கு கிளி வேணுமா கிழக்கு இருக்கு கிழக்கு இருக்கு கிழக்கு காட்டுமா வேணுமா பத்திரியே
கிழக்கு இருக்கிறவங்களையும் கிளநாட்டு உள்ள மானுங்களா போங்கண்ணா திருச்சி போனாலே இழுத்து பேசுறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற கிளி போய் அதுக்கு கிழக்கு போய் கிழக்கு இருக்கிற கிளி கொண்டாந்து கொடுக்குறவங்க அந்த நாட்டு இருக்கிற கிளி கொண்டு வந்து கொடுத்தா அது அந்த நாட்டு பாசையத்தான் பேசுமா தவிர எனக்கு செஞ்ச கவி பேசுங்கள் அண்ணா. அண்ணா எனக்கு கிழக்கு இருக்கு எங்களுக்கு இருக்குங்கிறியாது கேள்வி மெத்த பேசும் அண்ணா இருக்கு எங்களுக்கு இருக்குங்கிறியாது அந்த கிளி வேண்டாங்கண்ணா வேண்டாங்கண்ணா அப்பாவே வெள்ளி இந்த கிளியலாக எந்த கிளி கொண்டு வந்தாலும் வேண்டாம். மேற்கே இருக்கும் கிளியும் மேலாட்டு மாணவனுக்கும் மேகாம்பு பேசுவங்கிற கிழக்கே இருக்கும் கிளியரசும் கிளநாட்டு மானுமானது கேலிமத்தம் பேசுவங்கிற அம்மா வெங்காயி உனக்கு ஒரு சீக்கிரமாக போறவங்க வடக்கு இருக்கும் கிளி வேணுமா தங்கோ ஏறிய பொழுது இறங்கிற பொழுதுங்க கட்டி பார்த்தலையா அது நம்ம பக்கமா இருக்குது பக்கமா இருக்கு அதுதான் எனக்கு விசுக்கன் கொண்டாடலாம். அண்ணா வடக்கே இருக்கிறவர்களையும் வடநாட்டிலே உள்ள மான்மைகளை கொண்டு வருகிறேன் என்கிறீங்களே எனக்கு நியாயமா தங்கமே அண்ணா அண்ணா தங்கமே அண்ணா பெரிய அண்ணா அந்த கிளை பாருங்கள் அண்ணா வடக்கு இருக்கு வடக்கே இருக்கு கிளியலண்ணா அண்ணா கிளியலாம் தங்கங்கிளியெல்லாம் ஆடி என்னும் ஓடி என்று அவ்வாகிறது என்னோடானே பேசும் மண்ணா பேசும் மண்ணா எனக்கு பேரும் அந்த நாட்டு கிளி வேண்டாம் அண்ணா கிளி வேண்டாம் கிளி வேண்டாம் எனக்கு கிளி வேண்டாம் அடுத்த கிளி அண்ணா தங்கமே அடுத்த கிளி சொல்லுங்க அண்ணா சொல்லுங்க அண்ணா அந்த கிளி அந்த கிளிய வந்தங்கண்ணா எனக்கு வேண்டாங்கண்ணா 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 அந்த கிளிய சொல்லுங்கண்ணா எனக்கு சொல்லுங்கண்ணா. நான்கு நாட்டிலே உள்ள கிளிகரசைகள் எல்லாம் எனக்கு ஆகாதுங்கண்ணா அதுக்கெல்லாம் எனக்கு தன்னானம் என்ற தகுந்த கவி பாடுமா தில்லையலம் என்று தெலுங்கு கவி பாடுமா அண்ணா எனக்கு வேண்டிய கிளியரசானதுதான் மார் மேலையும் தோல் மேலையும் தொட மேலையும் உட்கார்ந்து கொண்டு அண்ணனும் சத்தோரிகளை நான் ஆடுகிற போது அண்ணா எனக்குத்தான பாருங்கள் அண்ணா கூட இருந்து பேச வேணும் அண்ணா கூட இருந்து பேச வேணும் உலகனி அழுங்க வேணும் கூட இருந்து பேச வேணும் அண்ணா கூட இருந்து பேச வேணும் அண்ணா உலகனி அழுங்க வேணும் பக்கிருந்து பேச வேணும் எனக்கு பக்கிருந்து பேச வேணும் நாங்கோடைக்கு பாடும் பாடம் உண்ண வேணும் பேச வேணும் அண்ணா பக்கிருந்து பேச வேணும் அண்ணா கொடுக்கு பாலுக்கணி
பக்கத்திலே இருந்து கவிகள் பாட வேணும். நான் கொடுக்கும் பாலும் பழங்களை எல்லாம் உங்க வேணும். அப்படியா? கூட இருந்து என்னோட இருந்து தானே விளையாட வேணும். நான் கொடுக்கும் அந்த கோப கனிகளை எல்லாம் உங்க வேணும். அப்படிப்பட்ட கிளியரசுதான் வேண்டுமே அல்லாமல் இந்த கிளியர் எனக்கு வேண்டாங்கண்ணா.